நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட்னா என்னென்னு பார்த்தோம் ரைட்டா. அதாவது எம்ஆர்பியிலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் டிஸ்கவுண்ட்டுன்னு தெரியும். ஆனால் எம்ஆர்பியிலேருந்து நமக்கு சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஆர்பி வந்து 600 rupees இருக்குது அப்படின்னா 600 rupees இருக்குன்னா நமக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நமக்கு ருப்பீஸ் எவ்வளோ வந்துச்சு 300 rupees கொடுத்து நம்ம அதை செல் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இதுலேயே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் என்ன, டிஸ்கவுண்ட் ருப்பீஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 600 rupees நான் வந்து எம்ஆர்பி இருக்குது அப்படின்னா 300 rupees எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. டிஸ்கவுண்ட் எவ்வளவு 300 rupees. இப்போ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கொஷின் வரும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ப்ராஃபிட் எதை வச்சு டிசைட் பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸை வச்சு டிசைட் பண்ணுவோம். அப்போ டிஸ்கவுண்ட் எதை வச்சு டிசைட் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்டில் யார் வராங்க, காஸ்ட் ப்ரைஸ் வராங்களா, இல்லை எம்ஆர்பி வராங்க. எம்ஆர்பியை வச்சு தான் நம்ம டிஸ்கவுண்ட் என்னென்னு டிசைட் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம், discount percentage is equal to discount divided by discount எதை பொறுத்து நமக்கு வருது, MRP வச்சு தான் வருது. ஸோ அப்போ discount divided by MRP into 100. clear? நம்ம லாஸ்ட் வீடியோவில் மார்க்அப் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுலேயே மார்க்அப் பர்சன்டேஜ் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அது பார்த்துருவோம். ஸோ மார்க்அப் ப்ரைஸ்னு என்னது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சம் அமௌண்ட் நம்ம அதிகமாக வச்சு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது மார்க்அப். எக்ஸாம்பிளுக்கு 100 rupeesக்கு நான் காஸ்ட் ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா 180 rupeesக்கு நம்ம செல் பண்ணுறோம். ஸோ எனக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 80 rupees. இந்த 80 rupees தான் என்னது மார்க்அப் ப்ரைஸ். இது நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ இதிலிருந்து மார்க்அப் பர்சன்டேஜ் எப்படின்னு கேட்பாங்க. அப்போ மார்க்அப் பர்சன்டேஜ் நீங்கள் தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது ஃபார்முலா எப்படி வரும், மார்க்அப் ப்ரைஸுக்கான ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்அப் ப்ரைஸ் என்ன வரும், மார்க்அப் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வரணும், இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் நம்ம எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதில் தான் மார்க்அப் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் ஃபார்முலா.